உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவானது குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களைத்தான் பார்க்க இருக்கிறோம். அதன்படி இந்த சித்திரை மாதம் 1ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அன்று சஷ்டி திதியில மிதுன ராசியில கன்னியா லக்னத்தில் இந்த குரோதி வருடமானது பிறக்க இருக்கிறது. இந்த குரோதி வருடத்தில், அதாவது முதலில் பார்க்கும் பொழுது இந்த குருவினுடைய பெயர்ச்சியானது நடக்க இருக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது சித்திரை மாதம் 18ஆம் தேதி, அதாவது மே மாதம் 1ஆம் தேதி என்று குருவினுடைய பெயர்ச்சி, அதாவது மேசத்திலிருந்து ரிஷபமனைக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த சனி பகவானது கும்பமனையில் அமர்ந்திருக்கார். ஆனால் இந்த சனி பகவானுடைய வக்ரமானது 30/6/2024 அன்று சனி பகவான் வக்ரமாகிறார். 14/11/2024 அன்று, அதாவது இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது. இந்த குரோதி வருடத்தினுடைய இறுதியில், அதாவது 29/3/2025 அன்று சனி பகவானுடைய பெயர்ச்சியானது கும்பமனையிலிருந்து மீனமனைக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த கிரகங்களினுடைய அடிப்படையிலேயே இந்த 12 ராசிகளுக்கும், அதாவது மேசத்திலிருந்து மீனம் வரை என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன பாதகம் என்ன என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மேசராசி அன்பர்களே, இந்த குரோதி வருடம், அதாவது சித்திரை மாதம் 2024 பங்குனி மாதம் 2025, அதாவது இந்த ஒரு வருட காலகட்டத்தில் குருவினுடைய பெயர்ச்சியானது நடைபெற இருக்கிறது. அதாவது குரு எப்போ பயிற்சி ஆகிறார்னா, மேசமனையிலிருந்து ரிஷபமனைக்கு பயிற்சி ஆகிறார். இந்த வருகின்ற 1/5/2024, அதாவது சித்திரை மாதம் 18ஆம் தேதி என்று. அதே போல உங்களுக்கு, அதாவது தொழில் ஸ்தானத்தின் அதிபதி, லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்துருக்க போகிறார். இந்த சனி பகவானுடைய வக்ரம் எப்போ நடக்கிறது அப்படின்னா, 30/6/2024 அன்று சனி பகவான் வக்ர நிலைக்கு சென்று 14/11/2024 அன்று சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். ராகு பகவான் 12ஆம் இடத்திலும், கேது பகவான் 6ஆம் இடத்திலும் இந்த வருடம் முழுவதும் இருக்க இருக்கிறது. இந்த குரோதி வருடத்தினுடைய இறுதியில், அதாவது 29/3/2025 அன்று சனி பகவான் 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்திலிருந்து 12ஆம் இடம் என்கின்ற விரயஸ்தானத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த வருடாந்திர கிரகங்களினுடைய அடிப்படையில் மேசராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த வருடம் என்று பார்க்கும் பொழுது, அந்த குரு பகவான் 2ஆம் இடத்துல அமர இருக்கிறது. அதாவது இந்த மேசராசி அன்பர்களுக்கு இதுவரை உங்கள் ராசியில் இருந்த குரு பகவான் இப்ப தனஸ்தான குடும்பஸ்தானத்தில் அமர்கிறது. அப்போ அந்த குரு என்பது மேசராசிக்கு யாரு அப்படின்னா 9க்குரியவன், அதாவது பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான். இந்த மேசராசி என்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பது அனைத்து விதத்திலும் மேன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல வருடமாக அமைகிறது. என தனத்தை கொடுக்கக்கூடிய தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தால பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கல, ஒரு நல்ல பொருளாதார நிதி நமக்கு அமையல என்றிருக்கின்ற மேசராசி என்பவர்களுக்கு முதல் பணத்தை கொடுக்க போகிறார். அடுத்து குடும்பத்தை அமைத்து தர காத்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கு ஒரு நல்ல குடும்பம் அமையல, ஒரு திருமணம் ஆகல என்று இருக்கின்ற மேசராசி என்பவர்களுக்கு திருமணம் டக்குன்னு நடக்கும். இதுவரைக்கு எந்த தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகி குடும்ப உறுப்பினர்களை இணைக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக அமைகிறது. இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல வாக்கு கிடைக்கல,
உங்களுடைய பேச்சை யாரும் மதிக்கல அப்படின்னு இருக்கின்றவர்கள் கூட இந்த வருடம் உங்களுடைய பேச்சு, உங்களுடைய வார்த்தைகள் உங்களை 4 பேர் கேட்கக்கூடிய அளவுக்கு அனுகூல பாக்கியத்தை தரக்கூடிய வகையில் இந்த வருடமானது அமையிருக்கிறது. கணவன் மனைவிக்கு சண்டை சச்சரவுகளோடு இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ மறைய போகிறது. இருவருக்குள்ளே அந்யோன்யம் பிறக்க இருக்கிறது. சுப காரியங்கள் உங்க குடும்பத்தில் நடக்க இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அத்தனை வகையான சுப காரியங்கள் கடந்த வருடத்தில் எந்தெந்த காரியங்களுக்கு தடைகள் நடந்ததோ, எதெல்லாம் செய்ய முடியாமல் இருந்ததோ அத்தனையும் எடுத்து செய்வதற்கு ஒரு உகந்த ஒரு வருடமாக இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைய இருக்கிறது என்பதை உறுதியாக சொல்லலாம். அதே சமயத்தில் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடைகளை கொடுத்தது, தாமதத்தை தருந்தது, நிறைய செலவுகள் செய்தோம், ஆனால் ஒரு சக்சஸ் இல்லை அப்படின்னு இருக்கின்ற மேசராசி என்பர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல குழந்தை பாக்கியத்தை தர காத்து கொண்டிருக்கிறது இந்த வருடம். அப்போ உங்க வருடத்தில் ஒரு சுப செய்திகள் உங்களுக்கு இருக்கிறது. தனம் மூலியமாக இருக்கிறது. அதாவது உங்களுக்கு திருமணம் நடக்கலாம் அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு திருமணம் நடக்கலாம் என்கின்ற அமைப்பில் இருக்கிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கடன் இருந்து கொண்டே இருந்தது, கடனை கட்ட முடியல, கடனால பிரச்சனை. இந்த மாதிரியான மன அழுத்தத்தில் இருந்த இந்த மேசராசி என்பவர்களுக்கு கடன் படிப்படியான குறைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அல்லது கடன் இப்படித்தான் இருக்கு, அதற்கான செயல் திட்டத்தை தீட்டி வெற்றி பெற்று கடனை அடைக்கக்கூடிய தன்மை, எதிரிகளையும், அதாவது ஒரு எதிரி தொல்லை இருந்தது, இவர்தான் நமக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தார்கள் என்பதை இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றியடையக்கூடிய தன்மையும் கொடுக்கும். என கேதுவும் அதே இடத்தில் இருக்கார். அந்த குருவினுடைய பார்வை அந்த 6ஆம் இடத்தில் பதிகின்ற காரணத்தால் கடன் தொல்லை, எதிரி தொல்லை, இதெல்லாமே நோய் தொல்லை, அதாவது கடந்த 1 வருடங்களாக ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது, உடம்பு சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்தது, அதையெல்லாம் மறையக்கூடிய தன்மை இந்த வருடம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கிறது. ஒரு வலி, ஒரு வேதனை, ஒரு துக்கம், ஒரு துயரம், ஒரு அசிங்கம், அவமானம், இந்த மாதிரியான தன்மையில் இருந்து கொண்டிருந்த இந்த மேசராசி என்பர்கள் அத்தனை விதமான வழிகள், துன்பத்தில் இருந்து விலகக்கூடிய வாய்ப்பு, குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவு கட்டக்கூடிய தன்மை, கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அழுத்தம், பிரஷர்ல இருந்து குறையக்கூடிய தன்மை, ஒரு வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில், அதாவது செய்யாத குற்றங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தொந்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கு சார்ந்த விஷயத்தில் இருந்தவர்களுக்கு கூட அந்த வழக்குகள் சாதகமாக முடியக்கூடிய தன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு. என குரு பகவானுடைய பார்வை அந்த 8ஆம் இடத்தின் மீது பதிகின்ற காரணத்தால, 8ஆம் இடம் என்பது ஒரு வழி கொடுத்தாலும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் உள்ள அந்த இடத்தை பார்க்கின்ற காரணத்தால திடீர் தனவரவு, அதாவது பணத்தை கொடுத்துட்டு பணம் வராம ரிட்டர்ன் ஆகாம காத்து கொண்டிருந்தவர்களுக்கு திடீர் என்று பணம் திரும்பி வரக்கூடிய தன்மை, ஒரு சிலருக்கு தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே சென்று சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை, சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அதுவும் குறிப்பாக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. என ராகு பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தாலும், அந்த குருவினுடைய பார்வை பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தின் மீது பதிகின்ற காரணத்தாலும், குருவினுடைய பார்வை 10ஆம் இடத்தின் மீது தொழில் ஸ்தானத்தின் பதிகின்ற காரணத்தால ஒரு தொழில் மாற்றம் என்பது நிச்சயமாக இந்த வருடம் உண்டு. அப்போ தொழில் ஒரு நல்ல மாற்றம். தொழில் இதுவரைக்கு அழுத்தம், பிரஷராக இருந்தது, தான் படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லை, இந்த மாதிரி தொழில், வேலை, வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் எந்தெந்த சங்கடங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தீர்களோ அந்த சங்கடங்கள் எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக இருக்கும். என குருவின் பார்வையை 10ஆம் இடத்தின் மீது பதிகின்ற காரணத்தாலும், அந்த 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனக்கு 2ஆம் இடம் என்கின்ற 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம், மூல திரிகோணம் பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தால தொழிலில் நல்ல மாற்றங்கள், தொழிலில் உயர்வு, தனத்தில்
பெருக்கக்கூடிய தன்மை, லாபம் அடையக்கூடிய தன்மை, அதனால் ஒரு மனமகிழ்ச்சி கௌரவம் கொடுக்கக்கூடிய தன்மை, இழந்த விஷயங்கள் இதுவரைக்கு தன்னுடைய முதலாளி கூட தன்னை புரிந்து கொள்ள முடியலையே அல்லது தனக்குண்டான ஒரு ரெகக்னேஷன் கொடுக்கலையே என்று இருக்கின்றவர்கள் இந்த வருடங்கள் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது. ராகு பகவானும் 6-12 இருக்கிறதுனால ராகு கேதுனால உங்களுக்கு பெரிய பாதிப்பு என்பது இல்லை. என கேது 6 இருக்கார்லவா, எவ்வளவு பெரிய எதிர்ப்பு பகை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை நிச்சயமாக தரும். தைரிய வீரியங்கள் பெருகக்கூடிய தன்மையை நிச்சயமாக உருவாக்கும். ஸோ இந்த வருடம் பிறக்கக்கூடியதே பார்த்தீங்கன்னா லக்னம் தனுசு லக்னமாக இருக்கிறதுனால அந்த லக்னம் என்பது மேசராசி அன்பர்களுக்கு ஒரு யோகத்தை தரக்கூடிய தன்மையாக இருக்கின்ற காரணத்தால் குருவால பல நல்ல விஷயங்கள் இந்த வருடங்கள் உங்களுக்கு சிறப்பாக ஏற்படுத்தும். அதுவும் குறிப்பாக பணம் சார்ந்த விஷயங்கள், சொல்லிக் கொடுத்தல், போதனைகளை செய்வது, சட்டம், நீதித்துறை, இந்த மாதிரியான துறையில் இருக்கின்ற இந்த மேசராசி என்பர்கள், ஒரு சில மேசராசி என்பர்கள் வேலையை விட்டுவிட்டு தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய அந்த எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை, படிப்பு சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய தன்மை. என குரு பகவான் 2ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார்லவா, படிப்பால் அதாவது படிக்கக்கூடிய விஷயங்கள், நீங்கள் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுகிறீர்களோ அந்த ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல வருடம். அதாவது வெளிநாட்டில் போய் படிக்கணுமோ அல்லது தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியில் போய் அதர் ஸ்டேட் அதர் டிஸ்ட்ரிக்டில் போய் படிக்கணுமோ, ஸோ அந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. மேசராசி என்பவர்களுக்கு குரு 2ஆம் இடத்தில் இருந்து 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்தக்கூடிய நிகழ்வாகவும், சனி பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் இந்த ராகு கேதுக்கள் 6-12 இருக்கிறதுனால இந்த வருடங்கள் இந்த மேசராசி என்பர்களுக்கு ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடியதும் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு பொற்காலமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகம், சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, அந்த கிரகங்களினுடைய இணைவு எப்படி இருக்கிறது, எந்த டிகிரியில் இருக்கிறது, கோச்சாரத்தில் இந்த வருடம் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, இப்போ உங்களுக்கு நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த வருடத்தில் சொந்த தொழில் சுய தொழில் செய்யக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், இப்போ +2 முடிச்சிட்டேன் என்ன கோர்ஸ் படிக்கலாம், எதை படிக்கக்கூடிய விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறது, எனக்கு திருமணம் தடையாக இருக்கு, எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது, இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன், சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.